ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். இறை பொறுப்பு இயம்பல் என்ற தலைப்பில் பெருமான் 10வது பாடலில் அகம் புறம் மற்றை அகப்புறம் புறத்தே அடுத்திடும் புறப்புறம் நான்கில் இகந்ததும் இலை ஓர் ஏக தேசத்தால் இறையும் இங்கு எண்ணியது உண்டோ உகந்தனின் பாதம் அறிய நான் அறியேன் ஒருகணிங்கனி சிறிதும் தான் இகம் பெறல் ஆற்றேன் மயக்கலாம் தவிர்த்து இங்கு என்னை ஆண்டு அருள்வது உன் கடனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் நம் பெருமான். இகந்தது, கடந்தது, ஏகதேசம், பலவற்றுள் ஒன்று, உகந்தல், உயர்ந்தல். 9ஆம் பாடலில் எம்மத நிலையும் நின் அருள் நிலையில் விளங்குவதை அறிந்தனன் எல்லாம் சம்மதம் ஆக்கிக் கொள்கிறேன் என்றவர் இப்பாடலில் அதற்குரிய விளக்கம் கூறுகிறார். சமயங்கள் எல்லாம் 4 வகைப்படும். அகம், புறம், அகப்புறம், புறப்புறம். புறப்புற சமயமாவன உலகாயதம் 4 வகையான சமயம், பௌத்தம், ஆருதம் என்பன. எல்லா பொருளும் சூனியம், கடவுள் ஒருவர் இல்லை, ஞானமே ஆன்மா, வினையும் மறுபிறவி உண்டு என்று கூறுவன புறப்புற சமயமான. புறச்சமயம் என்பது தர்க்கம், மீமாம்சை, ஏகன்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சாத்திரம். சாங்கியம், இறைவன் ஒருவன் இல்லை, தோற்றுவித்தவர் கபிலர், மூலப்பகுதியும் ஆன்மாவும் உண்டு. மீமாம்சம் இயற்றியவர் ஜெய்மினி, வேதம் அனாதி, அதுவே பிரமாணம், கடவுள் உண்டென்பது பொய். ஞான காண்டத்தை இகழ்ந்து கர்மகாண்டத்தை கூறும். அகப்புற சமயம் பாஸ்வதம், மாவிரதம், காபாலாம், வாமம், வைரம், ஐக்கியவாதம் முதலியன. பாசுவதம் ஆணவமலை இல்லை என்றும் இன்ப துன்ப வெறுப்பு தோன்றும் பொழுது கடவுள் அருளை ஆன்மா பெறுகிறது, கடவுளை சிலவற்றில் ஏற்றும் சிலவற்றில் ஏற்காமலும் கூறுவது. அகச்சமயம் பாடானான வாத சைவம், பேதவாத சைவம், சிவ சமவாதம், சிவ சாங்கிராந்தவாதம், ஈஸ்வர அவிக்கராவாதம், சுவாத்வ சைவம். பாடான வாத சைவம் முக்தியில் ஆணவமலம் நீங்காது எனவும்,
கல் போன்ற பாடான நிலையில் கிடப்பதே முக்தி எனவும் ஆன்மா இறைவனோடு கூடுவதே இல்லை எனவும் கூறுகிறது. வேதவாத சைவம் ஆன்மா மும்மலம் நீங்க பெற்று பெறுவானும் பேருமாய் நிற்கும் எனவும் அதுவே முக்தி எனவும் கூறும். சிவ சமவாதம் உயிர் அறிவிக்க வேண்டாதது எனவும் உயிர்த்தன்மை நீங்கிய பின் இறைவனைப் போல என் குணங்களும் பெறும் எனவும் அது முதல்வனோடு அத்விதமாகும் என கூறுவார். சிவ சங்கிராந்தவாதம் உப்பில் ஒரு பொருளை இட்டால் உப்பு ஆவதை போல் ஆன்மா சிவயோகி ஆவது சிவ கரணம் பெற்று இலங்கும் என்று கூறுவார். ஈஸ்வர அவிக்காரவாதம் உடத்தில் ஏற்றிய விளக்கு போல் உடம்பில் ஆன்மா பிரகாசிக்கும். அது மலபரிபாகம் மலம் ஆணவம் கண்மம் மாயை மாமாயை அறியாமை பரி காற்றின் இயக்கத்தால் வென்றால் சக்தி பாதம் சக்தி தவாற்றலால் கூடி இறைநிலை அடையும். சுவாத்துவவித சைவம் பதி பசு பாசங்கள் சித்தாந்த சைவத்தோடு ஒப்புக்கூறி மரக்கொம்புகளும் மரமாவது போல் அனைத்தும் சத்தே ஒளியே எனவும் ஆன்மாவிடந்து அறியும் ஒளியே சிவமும் எனவே கூறுகிறது. இதை மேலும் இதை ஆறாக பிரித்தனர். கணபதி, முருகன், சூரியன், விஷ்ணு, சக்தி, சிவம் என்றனர். எனவே நான் எதையும் மறுக்கவில்லையே, மறுவிதானே உயர்ந்தேன் என்கின்றார் பெருமான். பல கூறும் பலவற்றில் நீர் ஒன்றியே ஒன்றாக உள்ளாய். எனவே எண்ணியது தானே தவிர வேறு எதுவும் எண்ணியவில்லையே என்கின்றார். இதனை அகவலில் ஒன்றினுள் ஒன்றுள ஒன்றினில் ஒன்றில ஒன்றனும் ஒன்றே என்பார். உகந்தனின் பாதமறிய உரைநடை பகுதி 401 பக்கம் 94 சடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என்கின்ற தலைப்பில் தாசாமார்க்கம் என 4 மார்க்கம் கூறி சிவசன்மார்க்கம் காலாந்தமுடனாகிய 5 அந்தம் கூறி இவற்றிற்கு அதீதமாகிய சுத்த வேதாந்த சுத்த சித்தாந்த அந்தமாகிய சமரச சுத்த சன்மார்க்கமே நித்திய மார்க்கம். சமய மார்க்கத்தின் வகை 6 தொகை 36 விரிவு 6 கோடி ஆகும் என உறுதி செய்கிறார். சமய சன்மார்க்கத்தின் பொருள் குணத்தினது லட்சியத்தை அனுசந்தானம் செய்வது, அதாவது பரம்பரையாக கடைபிடித்து குணம் என்பது சத்துவ குணம் 8 பட்டி நின்று கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிகிரகம், ஆன்ம இயக்க குணமாகிய ஜீவகாருண்யம் நின்று மதசன்மார்க்கத்தின் பொருள் கூடி குணத்தை நிற்குணம் செய்வது. சத்துவ குணத்தின் விளைவு என்பதின் பொருள் சத்துவ குணத்தின் முக்கிய லட்சியமாகிய எல்லாம் வல்ல சர்வ சித்தியோடு ஞான சித்தியை பெறுதல். நெல்லை விதைத்தவன் என்பது பொருள். உழுதல் தொடங்கி அறுவடை செய்து நெல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது என்பது பொருள். உருங்கனி சிறிதுதான், இனி உலக துன்பம் சிறிதும் பொறுக்க மாட்டேன், எனது மயக்கத்தை போக்கி ஆண்டு அருள் ஞானம் வழங்குவது உன் பொறுப்பாகும் என்றார். இவர் ஜீவதேவால் ஏறாநிலை மேல் ஏறி இறங்கான் நிறைவாக உள்ளதால் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் எனவும் அருஜோதி ஆணையன் என்ற அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்ற அறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்ற அறையப்பா முரசு, மரணம் தவிந்தேன் என்ற அறையப்பா முரசு என்று முரசு கொட்டி அறிவிக்கின்றார் நம் பெருமான். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.